Hello world, welcome to my tech services. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மொபைல் மதர் போர்டில் இருக்க ஒரு எஃபிசி கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்றது, தென் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றன்றதை பத்தி பார்க்கலாம். பிசிபி ஹோல்டர், டீசால்டரிங் ரிக், மைக்ரோஸ்கோப், blower, salter station, cleaning cloth, BGA flux, tweezer, cleaning brush, PPD paste. ஸோ எஃபிசி கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மதர் போர்டு தேவை. ஸோ மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதில் இருக்க மதர் போர்டை எப்படி ரிமூவ் பண்ணணுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, எப்படி மதர் போர்டு ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மதர் போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பிசிபி ஹோல்டரில் ஒரு மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பின்னுக்கு பேர் தான் எஃபிசி கனெக்டர். அந்த எஃபிசி கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம சப் போர்டையும் மெயின் போர்டையும் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுற பின்னும் இதே மாதிரி தான் இருக்கும், எஃபிசி கனெக்டரே தான் ஆகும். ஸோ இப்போ இந்த பின்னை எப்படி ரிமூவ் பண்ணுறது, தென் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பார்க்கலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, பிஜே ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவாக பிஜே ஃப்ளக்ஸ் எடுத்து இந்த பின்னை சுற்றி பிஜே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும், இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, டிவிசரில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க. வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு மொபைல் மதர் போர்ட்லேருந்து ஒரு காம்போனன்ட்ஸையோ இல்லை ஒரு கனெக்டரை ரிமூவ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா கம்பெனி மேனுஃபேக்சரிங்கில் வைக்கக்கூடிய லெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிஜே ஃப்ளக்ஸ் கூட சேர்ந்து நம்ம பிபிடி பேஸ்ட்டும் வைக்கணும். இப்போ வந்து நம்ம பிஜே ஃப்ளக்ஸும் பிபிடி பேஸ்ட்டும் இந்த எஃபிசி கனெக்டரை சுற்றி நம்ம உட்கார வச்சுருக்கோம். சால்டர் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ சால்டர் ஸ்டேஷனாக நான் வச்சுருக்க டெம்பரேச்சர் 410. ஸோ இந்த லெட்ஸுக்கு மேலே வைக்கிறப்போ இதில் இருக்க பழைய லெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மறுபடியும் பிஜே ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோங்க, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ளோயரில் டெம்பரேச்சர் 330, ஏர் வந்துட்டு 60. இப்போ ப்ளோயர் யூஸ் பண்ணி இந்த கனெக்டரை சுற்றி காட்டுங்க, ப்ளோயர் பண்ணுங்கள். எஃபிசி கனெக்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பழைய எஃபிசி கனெக்டர் இந்த இடத்துல இருக்க பழைய லெட்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ லெட்ஸை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பிஜே ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பழைய லெட் இருக்க இடத்துல பிஜே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். தென் டீசால்டரிங் விக் எடுத்து லைட்டாக முன்னாடி ஒரு மடி மடிச்சுக்கணும். இந்த டீசால்டரிங் விக்கை மேலே வைக்கணும். வச்சுட்டு சால்டர் ஸ்டேஷன் அது மேலே வைங்க. வச்சோம்னா இந்த பழைய லெட்ஸ் எல்லாம் அழகாக உறிஞ்சிடும். பழைய லெட்ஸை இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். தென் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஃபால்கான் 530 ஸ்ப்ரே. ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷில்
நல்லா ப்ரஷ் பண்ணுங்க. கிளியராக இருக்கா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம க்ளீன் பண்ண இடத்துல புது லெட்ஸை க்ரியேட் பண்ணணும். புது லெட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பிஜே ஃப்ளக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிஜே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். தென் பிபிடி பேஸ்ட். பிபிடி பேஸ்ட் 138. ட்விசரில் கொஞ்சமாக பிபிடி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிஜே ஃப்ளக்ஸும் பிபிடி பேஸ்ட்டும் ஈவனாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தென் சால்டர் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ணியிருக்க பிஜே ஃப்ளக்ஸ் மேலேயும் பிபிடி பேஸ்ட் மேலேயும் சால்டரிங் பண்ணோம்னா அந்த இடத்துல புது லெட்ஸு கிரியேட் ஆகிடும். தெரியுதா புது லெட்ஸ் கிரியேட் ஆகிருக்கிறது? நெக்ஸ்ட்டு இதை ஒன்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு லெட்ஸு ப்ராப்பராக உட்காந்துருக்கான்னு பார்த்துடலாம். லெட்ஸு ப்ராப்பராக கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஃபிசி கனெக்டரை உட்கார வைக்கணும். எஃபிசி கனெக்டரை டேரெக்டாக உட்கார வைக்க முடியாது. பிஜே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும். எஃபிசி கனெக்டரை இந்த பிஜே ஃப்ளக்ஸ் மேலே உட்கார வைக்கணும். எஃபிசி கனெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சோம்? 330, ஏர் வந்து 60. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் 330, ஏர் வந்து 20. ஸோ எப்போயுமே ரிமூவ் பண்ணுறப்பையும் ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் அதோட டெம்பரேச்சர்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், செட் பண்ணணும். ஸோ இந்த எஃபிசி கனெக்டர் மேலே ப்ளோயர் பண்ணுங்கள். ப்ளோயர் பண்ணிங்கன்னா எஃபிசி கனெக்டர் அழகாக பிடிச்சிக்கும். அந்த லெட்டு வந்து உருகி எஃபிசி கனெக்டரை பிடிச்சிக்கும். ஓகே, எஃபிசி கனெக்டர் ப்ராப்பராக உட்காந்துருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒன்ஸ் ட்வீசரில் இந்த எஃபிசி கனெக்டரை நவுத்தி பாருங்கள். தள்ளிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து அதை உட்காரணும். உட்காந்துச்சுன்னா எஃபிசி கனெக்டர் ப்ராப்பராக உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, எஃபிசி கனெக்டர் ப்ராப்பராக உட்காந்துருச்சு. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்கு பிசிபி கிளீனர், ஐபி கிளீனர், அப்படி இல்லைன்னா RL1000 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் லிக்விட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எஃபிசி கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணணும், தென் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது ஆல்ரெடி இந்த போர்டில் இருந்த ஒரு எஃபிசி கனெக்டரையே ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் எஃபிசி கனெக்டர் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம இப்படியே வைக்கக்கூடாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எஃபிசி கனெக்டரை கடையில் வாங்கி அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் கிடைக்கலன்னா, எஃபிசி கனெக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லா மாடலுக்குமே எஃபிசி கனெக்டர் கிடைச்சிடாது. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ராப்பில் இருக்க பழைய எஃபிசி கனெக்டரை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி தென் அதில் இருக்க லெட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.